நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். ஹாய். உனக்காக கிளாஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ இங்க வந்துட்ட. சாரி, பஸ் ஏற இடத்துல வெயிட் பண்ணலான்னு. ஓகே ஓகே. கையில என்ன சாக்லேட்டா? இந்த காக்கா இருக்கே காக்கா, அது ஒரு சின்ன துண்டு இட்லியை பார்த்தா கூட காக்கான்னு கத்தி எல்லா காக்காவையும் கூப்பிட்டு ஷேர் பண்ணி தான் சாப்பிடுமா. சாரி, இருந்தது ஒரு சாக்லேட் தான், அதையும் எச்சில் பண்ணிட்டேன். நாங்கெல்லாம் ரொம்ப கேவலமானவங்க. எச்சில்லாம் பார்க்கவே மாட்டோம். துப்பி கொடுத்தாலும் தொடச்சி போட்டு சாப்பிடுவோம். அது இல்ல, சின்ன பசங்க மாதிரி தட்டி பறிக்க வேண்டாமேன்னு பார்த்தேன். இப்போ ஒரு காக்கா ஒரு பொண்ணுகிட்ட இருக்க சாக்லேட்டை தூக்கிட்டு போகுது. எனக்கு சாக்லேட் மட்டும் போதும், கவரை நீயே வச்சுக்கோ. என்னாச்சு? இல்லை, அது நோட்டை கிளாஸ்லேயே மறந்து வச்சிட்டேன். நீ போயிட்டே இரு, நான் வரேன். நான் வேணா கூட வரட்டா? இல்லை இல்லை வேண்டாம், நீ பஸ்லேயே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஹாய் மச்சான். அப்புறம் என்னடா இந்த பக்கம்? ஓட்ட புல்லட்டில் இப்போ கிளம்புனா தான் மிட் நைட்குள்ளே வீடு போய் சேர முடியும். என்ன மச்சான் இப்போ ஏன்டா முறைக்கிற? என்னடா நடக்குதுங்க? என்ன மச்சான் ஆச்சு? என்ன மச்சான் ஆச்சு? எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணோடையே சுற்றி திரியிற. டேய், இப்படிலாம் அநியாயமாக பேசாதடா. அவள் போகிற அதே பஸ்ஸில் தான் நானும் போனோம். ஆன் தி வேலை பார்த்தேன். ஒன்றா பஸ் ஏற போகிறது தப்பாடா? வாயை ஒழுங்கா தொட. சாக்லேட் ஒட்டி இதை வர பார்த்துட்டியா? பசி மச்சான், ஒரு பீஸ் சாக்லேட் கொடுத்தா வாங்கி தின்னு தப்பாடா? தப்புனா சொல்றா கக்கிடுற. மச்சான், என்ன நேரா பார்த்து சொல்லு. உனக்கும் அந்த பொண்ணுக்கு நடுவில் எதுவும் இல்லைல்ல? என்ன மச்சான், இவ்வளோ நாள் என் கூட பழகிட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்குற? ஏய், கேட்குற கேள்விக்கு ஆமா இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லு. உனக்கும் அவளுக்கும் நடுவில் ஒன்றும் இல்லைல்ல? சத்தியமா இல்லடா. அப்போ கார்த்திக் வேலையெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி. என்னடா சொல்ற? உன்னை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக பேசுறது, கலாய்க்கிறது இதெல்லாம் சாதாரண விஷயம். ஆனால் அவளுக்கு அப்படி இல்லை. எனக்கு என்னமோ அவ உன் மேலே கொஞ்சம் சீரியஸாக இறங்கிடுவாளோன்னு தோணுது. சான்ஸே இல்லை. இருக்கு, நிறைய சான்ஸ் இருக்கு. நீ பார்த்துக்கிட்டே இரு. சீக்கிரமே அவ உன்கிட்ட வந்து நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவா. அப்படி சொன்னா ஐ எம் வெரி சாரிமா. என் மனசுலலாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னு தெளிவாக சொல்லிருவேன், போதுமா? நீ அப்படி சொன்னதும் டம்முன்னு மாடியிலேருந்து குதிச்சிருவா. பரவாயில்லையா? என்ன மச்சான் இப்படி டெரரா பேசுற? சிட்டி பொண்ணுங்களா இருந்தா நீ பண்ற அசட்டுத்தனமான லூட்டியை பார்த்து வெறியா வாழுங்க. இந்த மாதிரி கிராமத்து பொண்ணுங்களுக்குலாம் நீ பண்ற கோமாளித்தனம் கூட ஹீரோயிசமா தான் தெரியும். நீ கொடுக்குற அலப்பறையில தொப்புன்னு விழுந்துருவாளுங்க. தேவையில்லாத பாவண்டா. எதுக்குடா மச்சான், நீ ஓவரா ஃபீல் பண்ற. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு, நானும் அவ்வளோ கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். நான் சொல்றேன், எழுதி வச்சுக்க. அந்த பொண்ணு உன் மேல காதல்னு விழுந்து உன்னை துரத்தி வரப்போறா. நீ என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டையை பிச்சுட்டு அலைய போற. அப்ப தெரியும் நான் சொன்னது கரெக்டுன்னு. அதுக்கு சான்ஸே இல்லை மச்சான். எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்துட்டு நீயே உன் பாலிசியை மாத்திக்கிட்டு மச்சான் என்கிட்ட வந்து சாரி சொல்றியா இல்லையான்னு பாரு. பாப்போம் பாப்போம்.